RL Handicrafts விளக்கு கடை வழங்கும் ஒரு நாள் 36 கொண்டு கந்த சஷ்டி பாராயணம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Life Fertility and Women's Healthcare. Your dream of parenthood begins here. சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். புண்ணியம் ஃபவுண்டேஷன். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. இதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது அந்த ஒரு நாள் 36 கொண்டு கேட்கறதுக்கும் இப்போ அது ஒவ்வொரு முறை கேட்கறதுக்கும் வந்து கண்ணீரே வருது. வினை தீர்க்கும் முருகன் என்ன இருந்தாலும் நம்மளை மீறி நம்ம வாயில வர்றது முருகர் அப்படின்னு வரும்போது நீதான்ப்பா எல்லாம், நீதான்ப்பா எங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கல்தனுண்டு கவலை இல்லை மனமே. அங்க முருகன் கிட்ட பாடும்போதெல்லாம் வந்து அப்படியே அவர் வந்து அப்படியே நடந்து வர மாதிரி இருந்தது. அவ்வளவு சூப்பரா இருந்தது. 6 படை வீட்டினிலே 6 முக வேலவனே, 6 படை வீட்டினிலே 6 முக வேலவனே, ஆதரித்து என்னையாளும் மையனே. முருகனோட அருளாலயா என்னன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு. பார்த்தா அவரும் ஒரு பெரிய முருக பக்தர். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அறுபடை வீட்டு முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வணக்கம்மா. எனக்கு வந்து இப்போ என்ன சொல்லணும்னா ஃபைனலி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் தோணுது. மிகச்சிறப்பான முறையில் இந்த ஒரு நாள் 36 கொண்டு கந்தசஷ்டி பாராயணம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்மளோட கடையில் உட்காந்து நவராத்திரிக்கு பிளான் பண்ணும்போது நம்ம பேசின ஒரு விஷயம் இவ்வளோ அழகாக உருப்பெற்று வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது அந்த ஒரு நாள் 36 கொண்டு கேட்கறதுக்கும் இப்போ அது ஒவ்வொரு முறை கேட்கறதுக்கும் வந்து கண்ணீரே வருது. அது வந்து உணர்றோம் அப்படிங்கிறத வந்து உண்மையாகவே இந்த நிகழ்வு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐபிசி பக்தியோட சேர்ந்து நவராத்திரி நிகழ்ச்சியை பிளான் பண்ணும்போது உதித்த ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். உண்மையாகவே அவ்வளோ அழகான ஒரு நிகழ்வாக இன்னைக்கு இவ்வளோ முருக பக்தர்கள் வந்து கலந்துக்கக்கூடியது ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேம்மா. முருகர் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுமே அது அந்த முருகப்பெருமானினுடைய பெரும் அருள் அப்படின்னு சொல்லலாம். என்ன உணர்றீங்க நீங்கள் இந்த தருணத்தில்? ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு தான் திருச்செந்தூரில் தொலைஞ்சி கிடச்சேனான்னு தெரியல. திருச்செந்தூர் கடற்கரையில் பங்குனி உத்தரத்தன்னைக்கு தொலைஞ்ச பொண்ணு நான். ஒரு சித்தப்பா பொண்ணோட கல்யாணத்தை அங்கே என்னை விட்டுட்டு கல்யாண கூட்டத்தோட நான் ஒருத்தி இருந்தேன்றதே மறந்து எல்லாரும் ஊருக்கே போயிட்டாங்க. அந்த கடற்கரையில் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து இருந்திருக்கேன். அம்மா வந்து நைட்டு எங்கே ராஜியே அப்படின்னு தேடும்போது அதுக்கப்புறமா நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த நேரம் பஸ்ஸு வசதி ரொம்ப இருக்காது. இருந்தாலும் அந்த ஊரில் அந்த வழியாக போன ஒரு காரை நிப்பாட்டி அந்த கார்காரங்க எங்கள் அம்மாவோட கண்ணீரை பார்த்து, எங்கள் ஊர் வந்து திருச்செந்தூர்லேருந்து 45 கிலோமீட்டர். எங்கள் அப்பா வந்து என்னை பின்னாடி கூடி ஓடி வந்து நான் வந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஆனால் சொன்னேன் இந்த ஊர் இன்னாரோட மகன்னு. எங்கள் அப்பா ஓடி வந்து அழுதுட்டு அந்த தூக்குன அந்த தருணமாக இருக்கட்டும். எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, காரில் வரும்போது நான் கதறிட்டு வந்தேன் முருகர்கிட்ட, முருகா ஒன்று என் பிள்ளைய கொடு, அல்லது அந்த கடல்லையே விழுந்து நான் இறந்துருவேன்னு எங்கள் அம்மா வந்து அழுதுகிட்டே வந்தாங்களாம். திருச்செந்தூரை பொறுத்த மட்டும் குழந்தைய விற்று வாங்குறது அப்படின்னு ஒரு இது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது தோஷம் இருக்குன்னா அந்த கோவிலில் விற்று வாங்குவாங்க. அங்கே உள்ள ஐயருக்கு விற்றுருவாங்க. அப்புறமா 100 ரூபா கொடுத்து அல்லது ஒரு தவிடு கொடுத்தெல்லாம் அந்த குழந்தைய திரும்ப அவங்க வாங்கிப்பாங்க. அது அப்போ அவங்க குழந்தை இல்லை, காசு கொடுத்து வாங்கின குழந்தைன்னு ஆக்கிடுமா, அந்த தோஷம் கழியும்னு ஒரு பரிகாரம் இருக்குது. அது எனக்கு இயற்கையாகவே முருகப்பெருமான் நடத்தினாரு அப்படின்றத தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இதில் இன்னும் என்ன நெகிழ்வான நிகழ்ச்சினா, நம்ம இதை பேசி ஃபைனல் ஆகி இடமெல்லாம் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடியே முருகப்பெருமானை அழித்து முருகப்பெருமானை போய் தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் திருச்செந்தூர்லேயே கிடைச்சதுன்றது தான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். முருகர்னாலே அறிவு, அழகு, வேற என்ன, அவருடைய அழகு, வீரம், அறிவு
எல்லாருக்குமே நம்ம வந்து கஷ்டம் அப்படின்னாலே கஷ்டம் சரி, ஒரு டயர்டு, ஏதாவது ஒரு சந்தோஷம், ஏதாவது ஒரு பிரமிப்புன்னா முருகா அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் வினை தீர்க்கும் முருகன் என்ன இருந்தாலும் நம்மளை மீறி நம்ம வாயில் வர்றது முருகர் அப்படின்னு வரும்போது நீதான்ப்பா எல்லாம், நீதான்ப்பா எங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி வினை தீர்க்கும் முருகரை வந்து எல்லாருமே தன்னை மீறி உச்சரிக்கும் போது அவர் எப்பவுமே எல்லாருக்குமே அருள் புரிவாருங்கிற ஒரு இதுதான். பொதுவாக முருகர் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு விதமான அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்திட்டு இருக்காரு. உங்களோட லைஃப்ல முருகர் இந்த ஒரு விஷயத்தை அவர் தான் எனக்கு கொடுத்தார் அப்படின்னா அது என்ன? எனக்கு இந்த விஷயத்தை கொடுத்தாருங்கிறத விட அவரை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பாக்கியம் வேணும். ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு பிஸியான ஒரு டைம்ல, ஒரு அர்ச்சனை டைம்லயோ இல்லை ஒரு சஷ்டி விசேஷ டைம்லயோ நம்ம அவரை போய் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு செலிபிரிட்டியா இருந்தா உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் எல்லாத்தையும் மீறி பொதுமக்கள் கூட்டத்தை எல்லாத்தையும் மீறி முருகர் வந்து நீ அங்க இருக்கியா உள்ளவான்னு கூப்பிடணும் நம்மள. அந்த ஒரு பாக்கியம் எனக்கு எப்பவுமே கிடைச்சிருக்கு. அது என்னமோ தெரியல, நான் போகும்போது அர்ச்சனை ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ அவரை பார்க்க முடியலையேன்னு வெளியில நிற்பேன். ஏன்னா நம்ம ஒரு செலிபிரிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி உள்ளே போகக்கூடாதுன்னு நிற்பேன். ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு உருவமாக வந்து வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. அவர் பார்க்கும்போது பார்த்தியா நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் பார்த்தியான்னு சொல்லுவார். அதுவே எனக்கு போதும். அவருடைய வேற எனக்கு எதுவுமே வேண்டாம். அவரை பார்க்கும்போது இப்போ இல்லை, நான் இப்போ ஒரு பெரிய கோயிலுக்கு கொண்டு போயிருந்தேன், இதில் தென்காசியில். எல்லாரும் வெளியில் வராங்க. ஆக்சுவலாக அது வந்து காசு கட்டி உள்ளே போகிறது, வெளியில் வராங்க. எங்களை இப்படி அமிச்சிட்டாங்க, உள்ளே ரிவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பார்க்க முடியாது, ரொம்ப கூட்டம். திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த கேட்டை திறந்து போங்க அப்படின்னாரு. இப்படி போய் இப்படி லெஃப்ட் திரும்பினா இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறாரு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? அதனால நான் முருகர்கிட்ட எப்பவுமே எதுவுமே கேட்க மாட்டேன். நான் உன்னை பார்த்தா போதும் பாம்பு, அந்த அருள் மட்டும் அவர் எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டே இருப்பார், அதுவே போதும். சமீபத்தில் நாங்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பார்த்தோம். நீங்கள் அந்த அம்மன் பாடல் பாடினதாக இருந்தாலும் சரி, அந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டதாக இருந்தாலும் சரி, அந்த குத்துவிளக்கு பூஜையை அது வந்து எங்களுக்கு ஒரு மெய்சில் இருக்கிற அனுபவத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய முகம் இன்னுமே வந்து நிறைய பேருக்கு பக்தி சார்ந்த ஒரு முகமாக அறிமுகமாகுது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது எப்படி இருக்கு? நம்மளை கடவுள் கூப்பிடுறது தான். உனக்கு இனஃப் டைம் இஸ் இனஃப், நீ இப்போ என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறது தான். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், திருப்பதியில் நம்ம போகணுன்னு ஆசைப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவராக கூப்பிட்டாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. இன்னமும் எனக்கு நிறைய திருப்பதிக்கு எனக்கு ட்ரிப்புக்கு டைம் கிடைக்கல. டைமுங்கிறத விட அவர் என்னை கூப்பிடலன்னு தான் நான் நினச்சிப்பேன். அந்த மாதிரி அம்மனுக்கும் எனக்கும் ராசி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வரும் எனக்கு எப்போவுமே. ஏன்னா என்னோட ராசிப்படி நீ முருகரை கும்பிடணும், பெருமாளை கும்பிடணும், ஆஞ்சநேயரை கும்பிடணும்னு தான் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசி என்னோடது. அப்போது நான் எப்போவுமே அம்மனை பார்க்க போகும்போது ஒன்று திரை போட்டிருக்கோம் அபிஷேகத்துக்கு, இல்லை ஐயர் மறைச்சிருவார். இப்படி காரில் போகும்போதாவது அவங்கள பார்த்துட முடியாதா அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா இப்போ திடீர்னு வந்து நீ வந்து அவங்களாவே நீ உட்காரணும் அப்படின்னும் போது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே அம்மா தாயே, இப்போ நீ என்னை கூப்பிட்டுருக்க உன்கிட்ட, எனக்கு அதுவே போதுமா, ரொம்ப சந்தோஷம் அப்படி. சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி, தேவர்கள் சேனாபதியே போற்றி, குரமகள் மணமகள் கோவே போற்றி, திறமகு திவ்ய தேகா போற்றி, இடும்பாயுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனையும் வேளே போற்றி, உயர்கிற கனக சபை கோரரசே, மயில் நடமிடுவார் மலரடி சரணம் 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 சரவணபவவும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம். பொதுவாக உங்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு முருகர் குழந்தை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த முருகருடைய பாடல் எல்லாத்தையுமே தெய்வீகமாக மக்களுக்கு கடத்துறீங்க. கந்தசஷ்டி கவசம் பாடும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதும் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்? அப்படி பாடும்போது அதை அப்படியே அதை இமேஜின் பண்ணி அவரை அதை பார்க்கறது சந்தோஷம் தான், தனி சந்தோஷம் தான். உங்களுக்கு இந்த கந்தசஷ்டி கவசம் யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்கள் அம்மா எப்பயுமே வந்து லைக் டெய்லி எங்கள் அம்மா போட்டு சொல்லுவாங்க. அதை கேட்டு கேட்டு எனக்கே புரிஞ்சிருது. அப்புறம் அம்மா வந்து மித்ததெல்லாம் சொல்லி தந்தா, லைக் டவுட் இருக்கிறதா சொல்லி தந்தாங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டது குதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் கண்மணி சதங்கை கீதம் பாட
கட்டியாட மையில் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேலாயுதனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுகனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் என் திசை போட்ட மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தமும் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துண நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடனொரு நினைவதுவாக கல்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காமல் தியானிக்கவர்கள் ஒரு நாள் 30 கொண்டு. நீங்க சமீபத்துல எந்த கோவில்ல போய் பாடிட்டு வந்தீங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்போ ரீசெண்டா திருச்செந்தூர் கோயில போய் பாடிட்டு வந்தேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்தேன். அங்க யாகம் பண்ணாங்க, அதை பார்த்தேன். அங்க முருகன் கிட்ட அப்படியே பாடும்போதெல்லாம் அப்படியே அவர் அப்படியே நடந்து வர மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. அப்புறம் லைக் அங்க ஒரு ஃபீலிங்கே ரொம்ப குட்டா இருந்தது. வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கல்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆறு படை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆறு படை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து என்னையாளும் மையனே ஆதரித்து என்னையாளும் மையனே முருகன் வேலுண்டு வினையிலை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையிலை மனமே கல்தனுண்டு கவலை இல்லை மனமே கல்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 மனமே. பொதுவா ஐயாவை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். நீங்க மக்களுடைய வாழ்க்கையில ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமா பல்வேறு வகையான மாற்றங்களை நிகழ்த்திட்டு இருக்காங்க. முருகர் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் மேம்? முருகர் அப்படின்னா இந்த என்னோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓம் அப்படின்னு இருப்பார். அவர் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நான் 10th படிக்கும் போதுலேருந்தே என்னோட பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன் என்னன்னுலாம் தெரியாது. முதல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா முதல்ல போய் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது, அப்பா இதில் பிடிச்ச ஒரு $1 எடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஓம் அதுதான் போய் கை வச்சேன். அந்த முருகனோட அருளாலயா என்னன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு கணவர் கிடச்சிருக்காரு. பார்த்தா அவரும் ஒரு பெரிய முருக பக்தர். வருடம் தை மாதம் முருகனுக்கு மாலை போட்டு போகிறது ரொம்ப இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது நான் ஒரு பெரிய முருகன் கொடுத்த வரமாக பார்க்குறேன். அவரை மனதார நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம நினச்சி பார்க்காததையும் நிகழ்த்தி நம்மளை சந்தோஷப்பட வைக்கிறவர் முருகன். அவரோட ஒரு பெரிய பங்குனால தான் இந்த கணவரும் எனக்கு இந்த ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி அதோட வளர்ச்சியும் பெரிய அளவில் அவரோட உதவியோட அவரோட துணையோட அவரோட அருளால தான் இன்னும் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பொதுவாக கந்த சஷ்டி கவசம் கேட்கறதுனால ஒருத்தங்க வாழ்க்கையில ஆகச்சிறந்த மாற்றங்கள் எல்லாமே முருகன் அருளால் நடக்கும்ங்கிறது தெரியும். உங்களோட வாழ்க்கையில கந்த சஷ்டி கவசம் செய்த மகிமைகள்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமாங்க? ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை முதலிலே விநாயகப் பெருமானிடம் தொடங்கி முருகப்பெருமானிடம் அந்த வேண்டுகோளை நாம் வைப்போம். அந்த வேண்டுகோள் 36 முறை இந்த சஷ்டி கந்த சஷ்டியை படித்து முடித்தவுடன் அந்த நிகழ்வானது கண்டிப்பாக நமக்கு நல்லவைகளை நடைபெறும். சஷ்டியோட மகிமையை நினைத்த காரியம் அனுகூலமாக ஆகக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இந்த கந்த சஷ்டியை படித்தால் நமக்கு உண்டாகும். அதனுடைய நிகழ்விலே நேற்று இரவு எங்களுக்கு நடந்து இன்று அதிகாலை எங்களை தேடி இந்த வாகனம் குறித்த நேரத்தில் எங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது மிகப்பெரிய பெருமை. இங்கே வந்திருக்கின்ற அத்துணை பேருடைய துன்பங்களையும் நீக்கி இன்பத்தை பெருக்கக்கூடிய நல்வாழ்வை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நாள் 36 கொண்டு என்று 36 முறை இந்த கந்த சஷ்டியை படிக்கக்கூடிய மிகப்பெரிய விழாவிலே எல்லா பக்த கோடிகளும் பெருமை அடைய வேண்டும். எல்லா பக்த கோடிகளுக்கும் எல்லா நலமான வாழ்வையும் முருகப்பெருமான் தருவார் என்பது திண்ணமான உண்மை. கந்த சஷ்டி கவசத்தின் காப்பு என்று சொல்வார்கள், நேரிசை வெண்பா என்றும் சொல்வார்கள்.
ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு வெண்பா உண்டு. அந்த வெண்பாவை பாடித்தான் அந்த நூலை ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அதன்படி தேவராய சுவாமிகள் பாடி அருளி செய்த ஸ்ரீ கந்தசஷ்டி கவசத்தினுடைய காப்பு என்று சொல்லக்கூடிய நேரிசை வெண்பா. துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நீ மலனருள் கந்தசஷ்டி கவசம் தனை அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் கந்தசஷ்டி கவசம் மனனமாக இருக்க வேண்டும் என்று நல்ல நேரத்திலே வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானின் திருவருளும் குருவருளும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனமொழிமைகளாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அறுபடை வீட்டு முருகனுக்கு அரோகரா. ஆர்எல் ஹேண்டிகிராப்ட்ஸ் விளக்கு கடை வழங்கும் ஒரு நாள் 36 கொண்டு கந்தசஷ்டி பாராயணம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. Life Fertility and Women's Healthcare. Your dream of parenthood begins here. சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். புண்ணியம் ஃபவுண்டேஷன். கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே.